Hi friends, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க். மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் கமிஷனிங் ஆஃப் ஹெவி எக்யூப்மெண்ட் மிஷினரி சிஸ்டம் ஃபார் ஹைட்ரோ கார்பன் செக்டார், ஆயில் அண்ட் கேஸ், ஸ்டீல் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி செக்டார்ஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 9,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸாக 85 ருபீஸில் இருக்குது. 52 வீக் ஹை வந்து 93.5. ஸ்டாக்கோட பி வந்து 102. டிவிடெண்ட் ஈல்டாக வந்து 0.23%. ROE வந்து 26.2, விச் இஸ் குட். ஓகேவா? குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 94.2 CAGR லாஸ்ட் 5 இயர்ஸாக. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 43.7% கொடுத்துட்ருக்காங்க. இதோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து ஒரு 90 ருபீஸ் பக்கம் இருந்துட்டு நல்லா கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வந்து பிரேக் அவுட் ஆகி இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 90 ருபீஸ் வச்சுக்கலாம். அடுத்த டார்கெட்டாக வந்து 95 ருபீஸ், தேர்ட் டார்கெட்டாக 100 ருபீஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. இதுக்கப்புறம் வந்து செகண்டாக வந்து ஆயில் இண்டியா PSU செக்டாரில் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் அண்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 78,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 450 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 768 ருபீஸில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.18%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 18% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் நான் சொன்ன மாதிரி 25.7%. ஆயில் இண்டியா வந்து ஒரு செப்டம்பர் போல் வந்து 700 ருபீஸில் இருந்தது. நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். PSU கம்பெனிங்கிறதுனால நீங்கள் வந்து சடனாக ஒரு பெரிய ஏற்றத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும், கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட்டும் கொடுக்கும். அதனால் வந்து ஆயில் இண்டியா ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு தான். ஆனால் இது வந்து ஒரு நல்ல பேங்க்கு, கேரளா பேஸ்டு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 7,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 27 ரூபா. 52 வீக் ஹை வந்து 36.9 இருக்குது. ஸ்டாக்கோட PE 5.82. டிவிடெண்ட் ஈல்டாக 1.11% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.8 இருக்குது. இதோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 34% CAGR லாஸ்ட் 5 இயர்ஸில். இதோட சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் கன்சிடர் பண்ணலாம், லாங் டேர்ம்லேயும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 22 ரூபாலேருந்து இப்போ 26 ரூபா பக்கம் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து என்னோடய வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ.